ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அம்மு எஃப்எஃப். அதான் வந்துட்டு ஆர்மிகள், அதாவது ஐடால் லவ் ஆர்மிகளோட ஃபஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டையும் நான் வந்து பாதியாக ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் வந்துட்டு ஒன்றா எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து மறந்துட்டேன்டா. ஆக்சுவலி எடிட் பண்ண மறந்துட்டு ஃபஸ்ட் வீடியோ அப்படியே போஸ்ட் பண்ணிட்டேன். அது ஆக்சுவலி ஃபினிஷிங் கூட பண்ணல. ஸோ அது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் போஸ்ட் பண்ணும்போது 2 வீடியோ ஒன்றா போஸ்ட் பண்ணிடுறேன். இது வந்து அதோட பார்ட் 2, ஓகேங்களா? அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து எந்த இடத்துல விட்டுமோ அந்த இடத்துல கண்டினியூ பண்ணிக்கலாம். யார் இவன் ரூம்குள்ளே வந்து இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டுருக்காளே அப்படின்னு சொல்லி ஜங்குக் நினச்சிட்டு அவர் போய்ட்டு வந்துட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு, பிகாஸ் நீங்கள் அப்படியே வாமிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது அவர் மேலே கொஞ்சம் ஆகிருக்கும். வந்துட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. நீங்களா 2 கை விரிச்சு பெட்டு, அது வந்து கிங் சைஸ் பெட் ஆக்சுவலி. அந்த பெட்லேயே வந்துட்டு நீ 2 கை விரிச்சு விட்டு படுத்துட்டு கிடைக்கீங்க ஹாயா. இது இவருமா யாருமான்னு தெரில. நேற்று நைட்லேருந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்டில் நினச்சிருக்காரு. நீங்கள் பாட்டு என்னென்னமோ உளறீங்க, என்ன உளறா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கேட்குறாரு. ஜங்குக்கா என்னை எப்படியும் பார்த்துட்டேன், பிடிஎஸ் கான்சர்ட்டே அட்டன் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் எனக்கு? சாரிடா, பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க மாதிரி நம்ம வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அவரை பார்த்து அந்த கான்சர்ட் அட்டன் பண்ணது எப்படி சொல்லிட்டு அது நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கீங்க. அவர் இது பார்த்து அதை சிரிக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ போதையிலையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவரை பார்த்தது அந்த சந்தோஷத்தில் விளையாட்டு இருக்கீங்களே, அதை பார்த்து அவருக்கு சிரிப்பு தான் இருக்குது. என்னமோ தெரியல, உங்களை பார்த்து அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் நினைக்காரு. என்ன பண்ணுறது, இவளை ரூம் நம்பரும் தெரியாது நமக்கு. கீழே போய் ரிசப்ஷனிஸ்ட்டை கேட்கலாமா? இவள் பேர் என்னமோ சொன்னாலே, ஒயன்னு சொன்னால. ரிசப்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்தா தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. பட் கீழே போய் செக் பண்ண போயிட்டு அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, அவரோட ஃபேஸ் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அதுவும் ஒரு பக்கம் அவருக்கு மைண்டில் தோணுது. சரி, போதை தெரிஞ்சு எந்திரிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே விட்டார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் லிசாவை பார்த்தோம்னா, லிசா வந்துட்டு அவள் பாட்டுக்கு படுத்துருப்பா இல்லையா. ஸோ வந்துட்டு அவள் போதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு ஸ்பீக்கர் எடுத்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி அப்படியே பாட்டை நல்லா ஃபுல் சவுண்டில் வைக்கிறா. அவள் பக்கத்தில் இருந்தது வந்துட்டு யாருன்னா யுங்கி அவரே வந்துட்டு பக்கத்தில் தான் தூங்குறாரு இல்லையா. அவருக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. யாரா அவன் பக்கத்து ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு வராரு. அவருக்கு அவர் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணால் யாராக இருந்தாலும் பிடிக்காது இல்லையா. ஸோ கடுப்பில் எந்திரிச்சு வராரு. அவர் கடுப்பில் வந்து டோர் அப்படியே நாக் பண்ணுறாரு. நீங்கள் வந்து உள்ளேருந்து வரவே இல்லை, திரும்பவும் நாக் பண்ணுறாரு. அதாவது நீங்கள் சொல்கிற லிசா, ஓகேங்களா? லிசா, இப்போ நான் சொல்கிறது வந்து லிசாவை சொல்கிறேன். நீங்கள் ஏஞ்சி வரவே இல்லை, நீங்கள் பாட்டு படுத்துருக்கீங்க. திரும்பவும் டக்குன்னு ஆன் பண்ணுறாரு. இந்த சொல்ல எவன்டா அவன் காலங்காத்தால, ரூம் சர்வீஸில் எதுவும் வேணாம், போங்கடா வெளியே அப்படின்னு சொல்கிறார். இது ரூம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஷுகாரை பார்த்துட்டு திரும்ப நாக் பண்ணுறாரு. கொத்தவத்தர அப்படிங்கிறாரு. என்னடா இவங்க ஒரு வேளை நம்ம தமிழில் சொன்னது புரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு லிசா வந்து மறுபடியும் கொரியனில் சொல்கிறா. திரும்பவும் டக்குன்னு நான் சவுண்டு கேட்கும். அவள் இரிட்டேட் ஆகி வந்து ஏஞ்சி வந்து கதை திறக்கிறா. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அவள் அப்படியே தப்பாக நல்லா கண்ணை தைச்சிட்டு பார்க்குறா. அது ஷுகா. அவர் யார் வெளியே வந்து பார்த்துருவாங்க அப்படிங்கிற பதட்டத்தில் வந்து டப்புன்னு ரூம்குள்ளே வந்துட்டார். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து எப்படி மற்ற மெம்பர்ஸையும் பிடிக்கும், பட் வந்து உங்களோட பாய்ஸ் வந்துட்டு ஜங்குக், அதே மாதிரி லிசாவுக்கு வந்துட்டு யுங்கின்னா அவ்வளோ பிடிக்கும். பூனைக்குட்டின்னு சொல்லி இப்போ பார்த்தாலும் அது இங்கேன்னே இருப்பாள். ஸோ அந்த மாதிரி ஷுகா இது நீங்களா இல்லை போதையில் எனக்கு கண்ணு மாறி தெரியுதா? ஒரு மண்ணும் இல்லை, பாட்டு ஆஃப் பண்ணுங்க. பாட்டை என்ன பாட்டு? அது சரி அப்படிங்கிற சொல்லிட்டு ஸ்பீக்கர் போட்டு வச்சுருக்கீங்களே, பாட்டு கேட்க தான் உனக்கு மட்டும் கேட்குற மாதிரி கேட்கணும். ஊரே கேளு நாடே கேளுலாம் போட்டு கேட்கக்கூடாது. என்ன இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறீங்க, பாட்டு ஆஃப் பண்ணுறியா? நீங்களே ஆஃப் பண்ணிக்கீங்களே, நான் ஆஃப் பண்ணவா? மொபைல் எங்கே? அங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லிசா வந்துட்டு அப்படியே கையை கவச்சு அப்படியே கீழே விழுக போகிறா. அவளோ டக்குன்னு இங்கேயும் பிடிக்கும். அவள் இங்கே ஐஸை அப்படியே பார்க்குறா. இங்கேயும் பார்த்துட்டே இருக்காரு. அது டக்குன்னு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆனது. டக்குன்னு லிசா அப்படியே கீழே விட்டார். லிசா வந்துட்டு அவரோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டா. இப்போ இங்கே கீழே லிசா வந்துட்டு இங்கே கீழே இருக்கா, இங்கே வந்து மேலே இருக்கா. அவள் லிசா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் தான் சரி போதில் இருக்கா இல்லையா. ஸோ அப்படியே எடுத்து இங்கேயே கிஸ் பண்ணும். அவளை ஷுகா வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு கிஸ் பண்ணலை, தள்ளி விட்றாரு. பட் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாரு. 2 பேரும் இங்கே அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கா. இப்போ வாங்க உங்கள் சைடு வந்துடலாம். நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு போக தெரிஞ்சு எழுந்திருக்கீங்க. அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டே எழுந்திரிச்சு அம்மா அம்மா பால் அப்படிங்கிறீங்க. அம்மா பாலா? அது சரி. லூஸு, அம்மா ரூமில் ஆட்டுக்குட்டிங்களா எந்திரி மேலே யார் ரூமில் படுத்து கிடக்கும் தெரியாமல் நீங்கள் யார் சொல்லிட்டு அப்போ தான் நீங்கள் அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டு இப்படி லைட்டாக உட்காந்து பார்க்குறீங்க. அப்படியே வாய் மேலே கழிச்சு உட்காந்துட்டீங்க. என்ன அப்படிங்கிறாரு. ஜங்குக்கா? விளங்குச்சு. ஏண்டி நேற்று நைட்லேருந்து என்னை டார்ச்சர் பண்ணிவிட்டு ஜங்குக்கா அப்படிங்கிற? இல்லை, நான் நான் அப்படிங்க வந்தேன். அது எப்படி எனக்கு தெரியும்? அதுவும் கரெக்ட் தான். சரி, நான் எப்படி எந்த கொஷினும் கேட்காத என்ன பண்ணி வச்சுக்க தெரியுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் அமைப்பிலிருந்து வந்து பேசினது எல்லாத்தையும் சொல்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் சைசி மூமெண்ட்டாக ஆகிடுச்சு. ஃபேஸில் கை வச்சுட்டு இருக்கீங்க. சாரி ஜங்குக்கா அப்படிங்கிறீங்க. சாரி தூக்கி குப்பையில் போடு. எதுக்கு இப்போ எவ்வளோ கோவப்படுறீங்க? முதல்ல ரூம் கிளம்பு. என் ரூம் கீயை அப்போ தான் கீ எடுத்து எங்கே கீ வச்சுக்கணும்னு சொல்லி தேடுறீங்க. நீங்கள் வந்து லிஸ்ஸாக தான் விட்டுட்டு வந்துருப்பீங்க. நீங்கள் லாக்கெல்லாம் பண்ணல ரூமை. ஆனால் வந்து அதுவே ஞாபகம் இல்லாமல் ஜங்குக்கா கீயை எங்கே தொலைச்சிட்டேன். நான் என்ன பண்ணுறது? கீயை ரிசப்ஷனிஸ்ட்டை போய் எக்ஸ்ட்ரா கீ தருவாங்க. ஸ்பேர் கீ வச்சுருப்பாங்க. ஜக்கே அப்படிங்கிறீங்க. நீங்கள் என்ன அப்படிங்கிறாரு. உண்மையாமே இது நீங்கள் தானா? அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. இல்லை நீங்கள் தான் நம்புகிறேன். ஜேகே அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஏதாவது கேட்க வைங்க. அதாவது ஏஞ்சி நீங்கள் வந்துட்டு அப்படி ரூம் கதவுக்கிட்ட போயிட்டு திரும்பி ஜேகே அப்படின்னு கேட்க வைங்க. செருப்பு அப்படிங்கிற ரைட் விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கதவை வந்துட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறமா தான் போய் பார்க்குறீங்க. அங்கே வந்து ரூம் வந்துட்டு ஆல்ரெடி பாதி திறந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஃபுல்லாக திறக்கலாம்னு சொல்லிட்டு போகிறீங்க. அங்கே பார்த்தா 2 பேரும் தான் கிஸ் பண்ணிட்டுருக்காங்களே. அந்த கிஸ் அப்படியே முட்டி போய் மார்னிங் சொன்னால் கேட்குது. ஸோ வந்துட்டு அதை கேட்டு ஐயோ இந்த மாதிரி யாராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக கதவு வந்து பார்க்குறீங்க. யுங்கி சுகா கூட லிஸ்ஸா அந்த கோலத்துக்கு அப்போ டப்புன்னு டோரை சாத்திட்டு நீங்கள் ரூம் ஓடி வந்து ஜெயிக்கிறதுக்கு டோரை தள்ளி விட்டு அவர் ரூம்குள்ளே உள்ள வந்துட்டீங்க. மறுபடியும் நடி வேணும் இருங்க நான் சொல்கிறதுக்கு என்ன? உங்கள் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டா? ஐம் சாரி உங்கள் ஹையாங்கு இந்தி உளற போதை தெரிஞ்சுதா இல்லையா? ஐயா சாரி இவங்கி இருக்காருல்ல. இருக்கார். அவரும் என் ஃப்ரெண்டும் அவங்க என் ரூமில் இருக்காங்க. அவன் எதுக்கு ரூமுக்கு தான் தெரியல. சரி உன் ஃப்ரெண்டு ரூமுக்கு போ. என் ஃப்ரெண்டு ரூமோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது. ஏன் இது ஒன்றா தான் வந்தீங்க, இது கூட தெரிஞ்சுக்க மாட்டியா? திட்டாதீங்க. நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இருந்துப்பீங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாங்களே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் ஏன் இப்படி எரிஞ்சு விழுகிறீங்க? ஏண்டி யார் என்னென்னு தெரியாத ஒருத்தங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இந்த மாதிரி ரூம்குள்ளே வந்தால் எரிஞ்சு தான் விழுகுவாங்க யாராக இருந்தாலும். நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கோம். உன்னைய ஏதோ திட்டம் சந்தோஷப்பட்டுக்கோ. இங்கே க்யூட்டாக கட்டெல்லாம் வச்சுட்டு சிம்பிட்டும் அவங்க சிரிப்பு வந்துருச்சு. சரி உட்கார் அப்படிங்கிறது. நீங்களே அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. சரி கான்சர்ட் பார்த்தியில் எப்படி இருந்துச்சு? எப்பவும் போல் சூப்பராக இருந்துச்சு. டாப்பு டக்கரு அப்படிங்கிறீங்க. டாப்பு டக்கரா? அதாவது ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. நான் இங்கே இல்லை, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு என்ன பிரச்சனை இல்லை அப்படிங்கிறீங்க. நம்ம பெரியவங்க எங்களுக்கு அதான் வந்துட்டு நான் சும்மா உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் இல்லை, நீ இல்லை அப்படின்னா சரக்கு அடிச்சிருப்பேன், அடிக்கலாமா அப்படிங்கிறாரு. சரி கண்ணு க்யூட்டாக நீங்கள் சிமிட்டுறீங்க. என்ன பார்க்குற குடிகாரி குடிச்சுட்டு வந்து உளுந்தது ரூம்குள்ளே திரும்ப அப்படி சொல்லாதீங்க. சரி அடிக்கலாமா நீங்கள் கேட்குறாரு. நீங்கள் சரி சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு உட்காந்து குடிச்சிட்டு சும்மா ரேண்டம் பாக்ஸாக பேசிகிட்டீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் சடனாக வந்துட்டு உங்கள் மைண்ட் என்ன நினச்சிங்களோ தெரில. ஜேகே உங்களோட எக்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவருக்கு டக்குன்னு வந்து மைண்டு வேறு எங்கேயோ போயிடுச்சு. ஒரு மாதிரி லைட்டாக அப்செட் அந்த மாதிரி ஆகிறாரு. நீங்கள் என்ன போதை இருக்கீங்க இல்லையா, நான் நீங்கள் போய் அதை அக் பண்ணிக்கிட்டு சாரி தெரியாமல் கேட்டேன் அப்படிங்கிறீங்க. அந்த பக்கம் ஜெயிக்க நீங்கள் அக் பண்ணுவோம். அவர் எக்ஸு ஃபீலிங்ஸு அதெல்லாம் சேர்ந்து அவர் அப்படியே உங்கள் ஐ டு ஐ பார்க்குறாரு. நீங்களும் அப்படி பார்க்குறீங்க. அவர் அப்படியே லைட்டாக வந்து உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் உங்களை படுக்க வைக்கிறாரு. நீங்களும் அப்படியே அமைதியாக அப்படியே படுக்கிறீங்க. பெட்டில் படுக்கிறீங்க. ஜங்கு உங்கள் ஐஸ் டு ஐ பார்க்குறாரு. 2 பேரும் அப்படியே வந்து ஐ கான்டாக்ட் 2 நிமிஷமாக போகுது. 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே பொறுமையாக நம்ம நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் எதுவுமே பண்ணல, நீங்களும் அமைதியாக படுத்துட்ருக்கீங்க. அவர் வந்து கான்ஷியஸில் இருக்கார். நீங்களுமே வந்து ஓரளவுக்கு கான்ஷியஸில் இருக்கீங்க. பட் வந்துட்டு
இதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே உங்களோட கீழெல்லாம் ஃபுல்லாக கிஸ் பண்ணி கிஸை தராரு. நீங்கள் அப்படியே மூவ் பண்ணுறீங்க. ஜங்குக்கா ஜங்குக்கா ஸ்லோவாக பண்ணுங்க, ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படிங்கிறீங்க. அந்த மூணு சவுண்ட் கேட்க கேட்க அது இன்னும் ஹைப்பு தான் ஆகுது. அப்படியே உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாக அப்படியே கிழிச்சிட்டாரு, லிட்ரலி அப்படியே கிழிச்சு வீசிட்டாரு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல இருக்கீங்க. அவர் அப்படியே மேலே டிஷர்ட்டை போட்டிருப்பாரு சார், அப்படியே கழட்டிட்டார். நீங்கள் அவரோட 6 பேக்ஸ் அப்படியே பொழந்து பார்க்குறீங்க அவரோட பாடியை. என்னடி கண்ணு இங்கேயே பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்கள் ஐஸ்கிட்ட உங்கள் இயர்ஸ்கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி சொல்லவும் உங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுது. அப்படியே உங்கள் இயர்ஸ் லைட்டாக பைப் பண்ணுறாரு. லேஸோட அந்த இச்சஸில் அப்படியே லைட்டாக பைப் பண்ணிட்டு கீழே வந்து அப்படியே முடிச்சு நெக்குக்கு கீழே வந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே வராரு. நீங்கள் எக்கேட் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஜங்குக்கா ஜங்குக்கா ஸ்லோவாக கடிக்காதீங்க, கடிப்பேன் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக மூவ் பண்ணிருக்கீங்க. அப்படியே வந்துட்டு உங்களோட எனர்ஜி வந்துட்டு ஃபுல்லாக கழட்டிட்டாரு. கழட்டிட்டு உங்களோட செஸ்ட்டு போட்டு செம்மையாக ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே செம்மையாக மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல்லாக உங்கள் பாடி ஃபுல்லாக கேஸாக தராரு. ஃபுல்லாக கேஸாக தந்துட்டு ஓகே ஒரே நிமிஷம்டா, நான் வந்து ஃபஸ்ட்டே வார்னிங் கொடுத்துருக்கணும், பட் வந்துட்டு இப்போ கொடுக்குறேன். சாரி ஃபார் முன்னாடி கொடுத்துருக்கணும். இது வந்து 18+ வீடியோ. ஸோ வந்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், பிடிச்சலாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்டு 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் இதை பாருங்கள். ஓகே வாங்க கண்டினியூ பண்ணிடுறேன். சாரிடா மறந்துட்டேன்டா. அப்படியே வந்துட்டு உங்களோட ஐஸ் டு ஐஸ் அப்படியே பார்த்துட்டு ஃபுல்லாக எக்ஸைட் பண்ணுறாரு. நீங்கள் கத்துறீங்க, சக்குக்கா 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 அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. போச்சுண்ணா நீங்கள் போய் தலையை மட்டும் ஆடுறீங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து கிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு கொஞ்சமாக உங்கள் கம்ஃபர்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டாரு. நீங்கள் வெயில் கண்ணிலேருந்து டியர்ஸே வந்துடுச்சு. அந்த டியர்ஸை வைப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் மேலே படுத்துருக்காரு. ஒரு 2 minutes வெயிட் பண்ணி அட்ஜஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மூச்சு வாங்கி படுத்துருக்காரு. நீங்கள் அப்படியே செம்மையாக ப்ரீத் பண்ணுறீங்க. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ப்ரீத் பண்ணிருக்கீங்க. ஒரு 2 minutesக்கு அப்புறம் அப்படியே மூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுறாரு. பட் இதான் உங்களுக்கு சரியான பெயினாக இருக்குது. அவங்க அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணி அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை கண்ட்ரோலே அவர் லூஸ் பண்ணிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக டச் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு செம்ம ப்ரெஷராக இருக்குது. ஜங்குக்கா 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 அப்படிங்கிறீங்க. கால் மீ டேடி சொல்லிட்டு அவர் உங்களுக்கு எஸ்ன்னு சொல்கிறாரு. டேடி 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 ஸ்லோ டேடி 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 டேடின்னு சொன்னால் ஸ்லோ சொல்லக்கூடாது, டேடி ஃபாஸ்ட்டுன்னு சொல்லணும். சொல்லு அப்படின்னாரு. நீங்களும் அப்படியே வந்துட்டு டேடி ஃபாஸ்ட் டேடி டேடி அப்படின்னு சொல்லி செம்மையாக மூவ் பண்ணுறீங்க. அவரும் செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாரு. அப்படியே அவங்க எனக்கு வந்துட்டு ஒரு ஹாட்டான அண்ட் வைல்டான மேக்கப் செஷன் முடியுது. இந்த பக்கம் லிசா நீங்கள் சைட் பார்த்தோம்னா அந்த அவங்களுமே ஒரு மேக்கப் முடிச்சு அப்படியே படுத்துருக்காங்க. இந்த பக்கம் எங்கேயும் ஜஸ்ட் மேபி லிசா படுத்துட்டு இருக்கா. அப்படி ஈவினிங்கே ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனதுக்கப்புறமா அப்படியே லைட்டாக வந்துட்டு லிசா ஐஸை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு அப்படியே ஷாக், வாய் மேலே கையை வச்சுட்டு இருக்கா. அப்படியே வந்து டப்புன்னு தள்ளி விட்டு எந்திரிக்க போகிறா. இங்கே வந்து கையை பிடிச்சிட்டு எங்கேயும் ஜஸ்ட் பண்ணி படுக்க வச்சுக்காது. என்னடி என்ன நடந்துச்சு நமக்குள்ளே, என்னது எதுவுமே தெரியாது. நான் கேட்குறேன், நீ தானே கிஸ் பண்ண? நான் கிஸ் பண்ணேனா? ஆமாண்டி நீ தானே கிஸ் பண்ண. நான் கிஸ் பண்ணேன்? ஆமாண்டி. சாரிடா, பேக்ரவுண்ட் நாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நாய்ஸ் வருது. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நாய்ஸே இல்லாமல் போட ட்ரை பண்ணுறேன்டா. அது நான் எதுவும் பூச்சி என் லைஃபே போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க லிசா அழுக ஆரம்பிச்சிட்டா. இந்தாம்மா பாப்பா, ஏன்டி இந்த பாப்பா ஏமா அழுகுற, பாப்பாவை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறா லிசா. அப்புறம் ஏன்டி அழுகுற, உன் பேர் கூட எனக்கு தெரியாது. பூச்சி என் பேர் தெரியாது ஒருத்தருக்கு போய் நான் வருட்டின் ஸ்டாண்டில் இருந்துருக்கேனே. பூச்சி என் லைஃபே பூச்சி, இதுக்கு மேலே நான் எப்படி போய் எங்கள் அப்பா அம்மா முகத்தில் முடிப்பேன், ஐயோ அப்படின்னு சொல்லி லிசா இங்கே ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டா. வாய் முடி சொல்லி பார்க்குறாரு. லிசா கேட்கவே அங்கே ஒப்பாரி வைக்க அவர் தப்புன்னு கடப்பாய் வீட்டை வச்சு கிஸ் அடிச்சிட்டாரு. அப்புறமா ரெண்டு அப்படியே லிசா கப்புச்சுன்னு ஆயிடுறா. நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், என்ன பிரச்சனை உனக்கு, என் லைஃபே போச்சு அப்படி சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறா. அவ்வளோதானே மறுபடியும் பாரு, வேணாம் அப்படிங்கிறா லிசா. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. ஒரு நிமிஷம், என்ன சொன்னீங்க? காது கேட்கலையா, இல்லை இன்னும் போது தெரியலையா? இல்லை ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. அப்புறம் தமிழ் தானே சொன்னேன்,
இல்லை மேடம்க்கு கொரியனில் சொல்லணுமா? ஆஹா இல்லை. அப்புறம் ஐ லவ் யூ, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஐயோ, என்னோட ஐடாலு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இருந்துச்சு. ஒரு ஆர்வத்தில் நிற்கவும் அவரோட ஐஸ் அப்படியே வந்து வெச்சக்கன்னு வாங்காமல் நிசாவை பார்க்காரு. ஏன்னா அவர் ட்ரெஸ்ஸே ஒன்றாக தான் படுத்திருப்பா. அவரும் அப்படியே அப்புறம் நோட்டீஸ் பண்ணிட்டு டக்குன்னு விஷயத்தை எடுத்து அவர் கவர் பண்ணிவிட்டு வாஷ்ரூமில் கொடுன்னு ஓடி போயிட்டா. அவர் அப்படியே சிரிச்சுட்டு பார்த்துட்டு இவங்கி. அதுக்கப்புறம் அவர் அப்படியே ட்ரெஸ் அப்லாம் பண்ணிட்டு அவரோட ரூமுக்கு போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான்னு சொல்லிட்டு போகிறாரு. ட்ரெஸ்ஸாக வெளியே வந்து பார்க்குறா, இங்கேயே காணோம். உம்ஷாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன இது பிடிச்சிருக்குன்னு சொன்னார், அப்புறம் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டார். கரெக்ட் தானே? நம்ம தான் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அவராக வாலண்டரியாக வந்து பண்ணி இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா அவரை நம்ம அக்செப்ட் பண்ணுறதே கஷ்டம். பட்டு இதில் நம்மளாக போய் வாலண்டரியாக வாங்கியிருக்கோம். இப்போ எப்படி நம்ம மேரேஜ் பண்ணிப்பார்? ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வேணாம் அபிசா, கிளம்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் அடுத்த ஸ்டேஜ்க்கே போயிட்டு கண்ணில் அப்படி தண்ணி தேங்கி நிற்குது. அவளே வந்துடவா வேண்டாவா அப்படிங்கிற மாதிரி டீயர்ஸ் நின்றுருக்கு. அந்த டைமில் கரெக்டாக வந்துட்டு எங்கேயும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப்பில் ஆகிட்டு ரூமுக்கு வந்துருப்பார். இங்கே பார்த்தோன்னு லிசா போய் அழுதுட்டுவே டக்குன்னு ஆக்ட் பண்ணுவோம். ஏய் என்னாச்சு லிசா, என்னாச்சு? இல்லை நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சேன், திரும்ப வரமாட்டீங்கன்னு நினச்சேன். இங்கே பாரு, பொண்ணை ஏமாற்றிட்டு விட்டு போகிறவன் நான் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்ல, உன்னை நானே மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்படி பார்த்து ஃபர்ஸ்ட் நைட்லேயே லவ்வா? இல்லை, நான் வந்து டோரை தட்டும் போது நீ க்ளூஸ் தன்மை இல்லை உள்ள உட்காந்து கத்திட்டு இருந்த பார்த்தியா? லைட்டாக வந்துட்டு யாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்டு கதவை வந்துட்டு ரொம்ப க்யூட்டான ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு ஆடிட்டு இருந்த பார்த்தியா? இப்போ லைட்டாக அப்படியே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இதுவே நடந்துடுச்சு. உன்னையும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு தோணுது. என்னோடய ஆர்மியே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா என்னோடய சுச்சுவேஷன்ஸே கொஞ்சம் புரிஞ்சு நான் வீட்டுக்கு வரலண்ணா என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் புரிஞ்சுப்பால, அதனால தான். நிஜமாவா? நிஜமாதான். சரி ஓகே அப்படி மாதிரி வந்துட்டு சிரிச்சிட்டே வந்துட்டு அக்ட் பண்ணிக்கிறா. இங்கே வந்து அப்படியே சிரிச்சிட்டு அக்ட் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் உங்கள் ஸ்டோரி பார்த்தோம்னா நீங்கள் அப்படியே தூங்கிட்டே இருக்கீங்க. கும்பங்கற மாதிரி நல்லா அடித்து போட்ட மாதிரி தூக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு நல்ல நைட்டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஏஞ்சி பார்க்குறீங்க. ஜங்குங்க ஆல்ரெடி ஏஞ்சி உட்காந்துருக்காரு. நீங்கள் பக்கத்தில் பொறுமையாக கண்ணை கிழிச்சிட்டு ஏஞ்சி பார்க்குறீங்க. நீங்கள் ஷாக்கெல்லாம் ஆகலை, ஏன்னா போதை தெரிஞ்சப்போ நீங்கள் இருந்திருப்பீங்க இல்லையா? அதான் இப்படி லைட்டாக ஏஞ்சி பார்க்குறீங்க. நீங்கள் ஷாக்கான எதுக்குன்னா உங்கள் ஒட்டங்களை ட்ரெஸ்ஸே இல்லை. டக்குன்னு அதை ஃபீல் பண்ணிட்டு வச்சு கவர் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ஷோல்டர் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம், அது அப்படியே நெக் வரைக்கும் கவர் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப சீன் படாது, எல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தானே. என்ன நடந்துச்சு? எல்லாமே நடந்துச்சுமா. என்ன சொல்கிறீங்க? அதான் எப்படி நடந்துச்சு? ஏய் நடிக்காதடி ஃப்ராடு. நீ கான்சியஸில் இருந்த, கான்சியஸோடு தானே என் கூட இருந்த. கான்சியஸோடு இருந்திருந்தா நான் ஏன்டா கேட்க போகிறேன் என்ன நடந்துச்சுன்னு? அப்படி கான்சியஸில் இல்லை. சரி சொல்லு, உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா? லவ் பண்ணுறேன். பட் நீங்கள் எப்படி என்ன லவ் பண்ணுறீங்க? கண்ணு முடிஞ்சாது போத்தில் இந்த பக்கம் வந்துட்டு ஜங்குக்கான்னு சொன்ன பார்த்தியா? அப்படியே தெரிஞ்சு என்னை வெளித்தனமாக லவ் பண்ணுறேன். அதுவும் என் கூட ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசிட்டு இருந்தேன் பார்த்தியா? அது மாதிரி பிடிச்சிருந்துச்சி. இந்த கம்பெனி, எந்த ஒரு ஸ்மைல் என் லைஃப்பில் எப்போயும் வேணும்னு தோணுச்சு. நீ சடனாக என்னோடய எக்ஸை பற்றி கேட்டியா? எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு ஃபீலிங்ஸில் உனக்கு கிஸ் பண்ணேன். பட் உன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நான் தெளிவாக தான் இருந்தேன். ஸோ வில் யூ மேரி மீ அப்படிங்கிற ஜங்குக்கு என்ன கேட்டிங்க? வில் யூ மேரி மீ? அஃப்கோர்ஸ். அது மாதிரி ஒயனுக்கு வந்து டீயர்ஸே வருது. இருக்கின்ற பைத்தி அழுகுற. நான் நினச்சே பார்க்கல. சவுத் கொரியா வந்ததே எனக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் நிறைவேறின மாதிரி தான் இருக்குது. அதில் என்னோட ஐடாவில் நானே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒய்யன் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக போய் ஜங்கு கட்டி பிடிக்கும். அவரும் பேக் அவுட் பண்ணுறாரு. சரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. வந்தா ஜங்கு வெளியே உட்காந்துருக்கா. வயன் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரா. வந்தோடனே அப்படியே வந்துட்டு ஒரு தவறு மட்டும் கட்டிட்டு வரா. என்னடி இது மறுபடியும் செகண்ட் பிளான் பண்ணுறியா என்ன? அடைச்சி ட்ரெஸ்ஸு இங்கே எல்லா ட்ரெஸ்ஸும் கிழிச்சு வச்சுருக்கீங்க. அது ஏதோ ஒரு இதில் கிழிச்சிட்டேன். சரி கீழே கால் பண்ணி ட்ரெஸ் கொண்டு வர சொல்கிறேன். ஜங்கு கூட ரூமுக்கு ஒரு பொண்ணு ட்ரெஸ் வந்துச்சு எனக்கு என்ன நினைப்பாங்க? ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. என்னோடய பிஏ கால் பண்ணி கொண்டு சொல்லுன்னு சொல்லி அவர் வந்துட்டு பிஏ கால் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கொண்டு சொல்லிட்டாரு.
அண்ட் நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு லிசா போய் பார்க்குறீங்க. அந்த பக்கம் ஒரு கப்புள், இந்த பக்கம் ஒரு கப்புள்னு சொல்லிட்டு 2 பேரும் கப்புளாக இருக்கிறத பார்த்துட்டு பிடிஎஸோட மற்ற மெம்பர்ஸ்க்குலாம் ஷாக்கு. என்னடா இது, அட பாவிகளா, ஒரு கான்சர்ட்டை முடிச்சுட்டு ஒரு ரூமை போட்டு ரெஸ்ட் எடுக்கிற கேப்பில் போய் எப்படி லவ் பண்ணீங்க? அது ஐயா அப்படி சொல்லிட்டு ஜெயிக்க வந்துட்டு ஒரு தலையை சொல்லிஞ்சிட்டே பார்க்குறாரு. நடத்துங்களா, நடத்துங்க என்ன அடுத்த மேரேஜா? அஃப்கோர்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்படியே இதோட கட் பண்ணிக்கிறேன்டா, ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்துட்டேன். இதை நான் எப்படியோ கொண்டு போய் கடைசி வீடியோ கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ யாராவது அறகுறையாக இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறோம் அதை மாற்றிக்க சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. அண்ட் ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்குது, இந்த வீடியோ ஏதாவது பண்ணுங்கள், இந்த மாதிரி ஏதாவது கான்செப்ட்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட நான் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பாய்டா.